இன்னும் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் ஸ்டேட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் நம்ம ஹீரோ ஏர்போர்ட்டை போர்டிங் பாஸை கையில் வச்சு அங்கே இருக்க சைட்டை ஐயா இந்த சைட் ட்ரெயின் வருமாம்ல அது எங்கே வரும் அப்படி கேட்கல. அவர் தம்பி என்ன நீ பிச்சைக்காரனா, உன்னோட கையில் காசு இருக்கா இல்லையா, இங்கெல்லாம் எந்த ட்ரெயின் ஸ்டேஷன் கிடையாது, அப்படியே போடா ஏர்போர்ட்டை வந்து ட்ரெயின் ஸ்டேஷன் எங்கே இருக்கு கேட்டுக்கிட்டுன்னு சொல்லிட்டு பண்ணால் இவனை அசிங்கப்படுத்திட்டு அவர் கிளம்பி இருப்பார். நம்ம ஹீரோ சொல்கிறேன் கையில் காசு வச்சுருக்கேன் என்னைய பார்த்து பிச்சைக்காரன்னு சொல்கிறேன். நம்ம பாட்டி அப்பயே சொல்லிச்சு ஏர்போர்ட்டை போனேன்னா அந்த பக்கத்து ஸ்டேஷன் பக்கத்தில் சிசி லைன் ஒன்று போட்டிருக்கேன், அதுக்கிட்ட போனேன்னா ட்ரெயின் வரும்டா, அந்த கார்டை வச்சுட்டு போகலான்னு சொல்லிச்சு. இங்கே வந்து பார்த்தா ஒன்றையுமே காணமே சொல்லிட்டு நம்ம ஹீரோ மண்டை குழம்பு போயிருக்கல. அங்கே இருக்க கடகாரன் கூட நம்ம ஹீரோ கழுவி ஊற்றேன், நம்பி அங்கிட்டு போய் ஓரமாக நில்லுப்பா கஸ்டமர் வந்து கெடுக்காதுன்னு நான் பிச்சைக்காரன் கூட எங்கள் டீமில் வந்து ஜாயின் பண்ணிக்க நம்ம ஹீரோட கேட்கல. நம்ம ஹீரோ டென்ஷனில் கத்திடுறேன். இப்போ தான் அந்த இடத்துல ஒருத்தர் வந்திருப்பேன். அவள் வந்து தம்பி நீ என்ன பிச்சைக்காரன் கேட்கல, டே என்னை பார்த்து என்ன பிச்சைக்காரமாக கேட்க கையில் காசு வச்சுருக்கேன் பார்த்தியா இல்லையா அப்படின்னு கேட்கல. இவனை என்ன கையில் இருக்க காசு பார்த்துலே தம்பி எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும், என்னை வந்து நீ பிச்சைக்காரில் நினச்சத, ஆனால் இப்போ தெரியும் எனக்கு காசு இல்லைப்பா, நீ கையில் இருக்க காசை கொடுத்தேன்னா நான் ஒரு சோடா பாட்டில் வாங்கி கொடுத்துருவேன், எனக்கு இப்போ ரொம்ப தாகமாக இருக்குன்னு சொல்லல. இவன் கையில் இருக்க அந்த ஐசி கார்டை வேணும் பார்த்துருப்பேன். அந்த ஐசி கார்டுனா இவன் காலேஜ் போகிறக்காண்டி ஒரு கார்டாக இருந்திருக்கும். அந்த கார்டை பார்த்ததுக்கப்புறம் தம்பி நீ அந்த காலேஜுக்கு போகிற அப்போ நான் தாட்ட உன்னோட மாஸ்டர்னு சொல்லிட்டோம்னா இவனும் அந்த கார்டை எடுத்து காட்டுறேன். ஏண்டா சோடா குடிக்கிறக்காண்டி என்னென்ன புயலாம் சொல்லிக்கிட்டு கேட்கல. இப்போ இந்த கார்டை பார்த்ததுக்கப்புறம் சரி ஒரிஜினல் தான் போலக்குன்னு சொல்லி இருந்திருப்பேன். அதெல்லாம் நீ வந்து ப்ரூஃப் பண்ணி வெரிஃபிகேஷன்லாம் பண்ண தேவை, காசை கூடாது சொல்லிட்டுனா இவனை காசை வாங்கிட்டு சோடா குடிச்சு நைட் நிறைய வீட்டில் உட்காந்துருப்பாங்க. அம்மா அந்த சைடு சிசி லைன் ட்ரெயின் ஸ்டேஷன் எதுவுமே இருக்காதாம்ல அப்படின்னு சொல்ல. தம்பி அதெல்லாம் இருக்குது, இங்கே இருக்க பாதி இடத்துக்கு அதெல்லாம் தெரியாது, நம்மள மாதிரி ஆட்களுக்கு மட்டும் தான் தெரியும். உன்னோட லெவல் கம்மியாக இருந்துச்சு இருக்குது, இந்த சைடு சிசி லைன் ஒன்று இருக்கா, அது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் நீ போகிற மாதிரி இருக்கும். இதே உன்னோட லெவல் கூட இருந்துச்சா உனக்காண்டி ட்ரெயினே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பக்கத்தில் வந்து நிற்கிவிட்டா, அதனால் பார்த்தீங்கன்னா உன்னோட லெவல் கூட இருக்குன்னு சொல்லிட்டு நான் இவனை பேசிக்கிட்டே அப்படியே தூங்கியிருப்பேன். நம்ம ஹீரோ நைட் டைம் அப்படியே அவனும் தூங்கலை. அவனுக்கு ஒரு சில ஃப்ளாஷஸ்லாம் ஆகுது, அந்த ஃப்ளாஷஸில் மணி சவுண்டு கேட்குது. அப்புறம் தெரிச்சுக்கிட்டு எல்லாருமே ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க. இது என்னடா கனவுன்னு சொல்லிட்டு இவனை எந்திரிச்சு பார்த்தா பக்கத்தில் அந்த மாஸ்டர் சொன்னல அவன் காணாமல் போயிருந்திருப்பேன். அதே சமயம் பக்கத்தில் ஒரு சின்ன பையன் மாதிரி இருக்கேன். அவனும் உன்னோட எதிர்காலத்தை நீ இப்போ பார்த்துட்டே நினைக்கிறேன், அது உன்னை வந்து துரத்த போகுது, நீ எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கியா அப்படின்னு கேட்கல. இவனு பக்கத்தில் வந்து தம்பி காசு கீசு ஏதாச்சும் வேணுமா சாப்பிட்றியான்னு சொல்லல, நீ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாட்டையும் அன்பாக தான் நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கல. நம்ம ஹீரோ டக்குன்னு கண் முடிச்சிருந்திருக்கேன். இதுவே கனவுக்குள்ளே ஒரு கனவாக தான் இருந்திருக்கும். சரி நமக்கு என்ன ட்ரெயின் சர்வீஸ் வந்துச்சா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கல. அந்த இடத்துல டிடிஆர் மைக்கு ஒருத்தர் இருக்காரு, அவரும் பேய் மைக்கு நடந்து வந்துட்டு இருப்பாரு. ட்ரெயின்லாம் வரப்போகுது எல்லாம் பக்கத்தில் வாங்க சொல்லல, இதனடா உண்மையிலே பேயா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்க்குறேன். இந்த இடத்துல நம்ம மாஸ்டர்னு சொன்னீங்கன்னா அவன் ஃபெயிலாக தான் ரொம்ப வருஷமாக படிச்சிருந்திருப்பேன். அதனால் அவன் ரேங்க்கு கம்மியாகிட்டே போயிருந்துருக்கோம். வந்து சேர்ந்தப்போ ஏ ரேங்கில் இருந்திருப்பேன், இப்போ எஃப் ரேங்கே போயிட்டேன், போப்போ அங்கிட்டு உனக்கு டிக்கெட் இருக்குது அப்படின்னு அந்த டிடிஆர் சொல்லியிருந்திருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோ வந்து அவனு கேட்குறேன் உன்னோட பேர் என்னன்னு கேட்டதுக்கப்புறம் இவனு ஷாக் ஆயிடுவேன். ஏன்னா நம்ம ஹீரோட ரேங்க்கு எஸ் ரேங்கு, கிட்டத்தட்ட பிரின்சிபால் இருக்கார்ல அவர் ஒரு ரேங்க்கு ஈக்குவலாக இருக்கான். இதை கேட்டதுக்கப்புறம் நம்ம மாஸ்டரே ஷாக் ஆயிடுறேன். என்னடா உனக்கு அப்போனா ஸ்பெஷல் ட்ரெயினே வருமேடா, நீ என்ன எங்கள் கூட வெயிட் பண்ணிக்கிறேன்னு சொல்ல. நம்ம ஹீரோ செம்ம ஷாக் ஆயிடுறேன். டே இது தெரியாமல் நானும் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டேன்டா, அதை முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா நீங்கள், சரி அப்படியே பண்ணுறீங்க, என்னை யார் பிக்கப் பண்ண வருவா அப்படிங்கல. இவனை பிக்கப் பண்ணுறக்காண்டி ஒரு பெருசு வராத சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு இவங்கள ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குல்ல அதுக்கு போயிருந்திருப்பாங்க. எல்லாமே சீக்ரெட் வழியாக தான் இருக்கும், நார்மல் மனுஷங்களுக்குலாம் தெரியாது. ஒன்லி இவங்க வச்சுருக்காங்க ஐசி கார்டு காலேஜ் கார்டு அவைகளுக்கு மட்டும்தான் பண்ண இந்த ஒரு ஸ்பெஷல் பாஸே இருக்குது, அவைகள் மட்டும்தான் இந்த இடத்துக்கு வர முடியும். இவனை வந்து பார்க்குறாங்க வந்தால் எக்ஸ்பிரஸ் இடத்துல ஒரு ட்ரெயின் வந்து நிற்க, அவ்வளோதான் இந்த ட்ரெயினுக்குள்ள வந்தால் ஒரு பெருசு வந்து நம்ம ஹீரோ பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. இந்த இடத்துல நம்ம மாஸ்டர்கிட்ட டே தம்பி நீ வெளியே போய் நான் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லணும், நீங்கள் இருக்க தேவையில்ல வெளியே போன்னு சொல்ல. சரி ரைட்டு விடுங்க நான் கிளம்புறது விட்டுலாம் எனக்கு கிளம்பிருப்பேன். இப்போ தான் இங்கே இருக்க பெருசு சொல்லாங்கிட்டு தம்பி உனக்கு ஒரு அக்ரிமெண்ட் தரேன், அந்த அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டுன்னு சொல்ல. நம்ம ஹீரோ படிச்சு பார்க்கலாம் டைம் இல்லை, டக்குன்னு கையெழுத்து போட்டு அப்படின்னு அவனுக்கு கையெழுத்து போட்டுருப்பேன். இப்போ தான் அவர் ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்கு, அந்த ஃப்ரேமை ரூப் பண்ணுறாரு. அதில் பார்த்தா ட்ரான் இருக்கான். ஆமாம் இந்த ட்ரான் எதுக்காக வச்சுருக்கீங்க கேட்கல. முன்னொரு காலத்துலேருந்து இந்த உலகத்தில் ட்ரான் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த ட்ரானை நம்மளோட முன்னோர்கள் என்ன பண்ணால் அழிச்சிருக்காங்க. அந்த அழிக்கிற வேலை தான் நீ இப்போ பார்க்க போகிற. எங்கள் ஸ்கூலில் வந்தோம்னா உங்களை பாக்கி ஸ்பெஷலான ஆட்களுக்கு நிறைய ட்ரெயினிங்லாம் கொடுத்து அவங்கள ஹீரோவாக்கி இந்த ட்ரானை அழிக்கிறதா எங்களோட ஒரே விஷயம். நீ இந்த மாதிரி ட்ரான் அழிக்க போகிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்க்குற. எல்லாம் லூஸாக இருப்பாங்க உனக்குன்னு பார்த்துக்கல. டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ் அடிக்குது. அந்த ஃப்ளாஷில் ஏர்போர்ட்டில் ஒரு சின்ன பையனை பார்த்துருப்பல, அந்த சின்ன பையன் தான் இங்கே வந்து பேச ஆரம்பிக்கிறேன். அவன் சொல்கிற எல்லாமே உண்மை, இந்த உலகத்தில் ட்ராகன் இருக்குது, அதை நீ நம்பித்தான் ஆகணும்னு சொல்ல. ஆமாம் நீ யார் பேயாடி கேட்கல, நான் பேயெல்லாம் இல்லை, நான் வந்து உன்னை காலேஜில் வந்து மீட் பண்ணுறது இல்லை. நம்ம ஹீரோக்கு அந்த பையன் தான் ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. முன்னொரு காலத்தில் பிளாக் ஒன்று வந்துருக்கா, அதை வந்து இங்கே இருக்க ஆட்கள்லாம் அழித்து ஒரு மலைப்பகுதியிலே போயிருந்தா அதை வந்து போட்டு வச்சுருந்துருப்பாங்க. அந்த மலையிலலாம் அதோட சிம்மாசனமே இருந்திருக்கும், அந்த மலையிலே அதை சாடித்து அந்த இடத்துல கொண்டிருப்பாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு வீக் ட்ராகனில் கொண்டது. இந்த ஃப்ளாஷ்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ டக்குன்னு கண் முடிச்சு வந்துச்சு பார்க்குறேன். அந்த பெருசு சொல்கிறத தம்பி நீ பேசிக்கிட்டு கேள தூங்கிட்டப்பா. இங்கே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி கதையை கேட்டோன்னே டக்குன்னு ஷாக்காங்க. ஆனால் நீ ரொம்ப வித்தியாசமாக கேட்டோன்னே இப்போ தான் மயக்கம் போட்டு வந்துட்டேன், உன்னை என்னத்தை சொல்லுதான்னா உன்னோட பவர் வேறு கூட இருக்குன்ற, சரி பார்த்துக்கப்பா அப்படின்னு இவரும் சொல்லியிருப்பாரு. எனக்கு ட்ரானை பற்றிலாம் பயம் இல்லை, ஆனால் என்னை நீ எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அதை படுத்தா தான் எனக்கு பயமாக இருக்குது இல்லை. இதில் பார்த்தா உனக்கு எப்போ தெரியுது, நீ ஃபஸ்ட்டு ட்ரானை நம்பினா அதுக்கு ஒரு ப்ரூஃப் எடுத்து அறிஞ்சுட்டுனா தடியனா ஒருத்தர் வந்து ப்ரூஃப் எடுத்தாந்து வந்திருப்பேன். அந்த சூட் கேஸ்குள்ளே தான் ஒரு முக்கியமான விஷயம் இருந்திருக்கும். அதை வந்து இந்த பெருசும் நம்ம ஹீரோ காட்டுறாரு.
உனக்கு ஃபஸ்ட்டு சுட தெரியுமான்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோ மிலிட்ரி ட்ரைனிங்லாம் முடிச்சு தான் இருந்திருப்பேன். அதெல்லாம் அசால்ட்டுங்க, துப்பாக்கி கொடுங்கன்னு சொல்ல இவனுக்கு கையில் ஒரு துப்பாக்கியை கொடுத்துருப்பாங்க. அந்த துப்பாக்கி இவனு சுட்டதுக்கப்புறம் அந்த புல்லட் எகிட்டு போய் வந்திருக்கான். ஆனால் அந்த தடியை இருந்தல அவன் மேலே பட்டு எதுவுமே ஆயிருக்காது. அவனுக்குள்ளே பவர்லாம் இருக்கும் போது அந்த புல்லட் இருக்குல்ல அது டிராகனோட தோலால் செஞ்ச ஒரு புல்லட்டாக தான் இருக்கும். இதை பற்றி அந்த பெருசுன்னு சொல்கிறாரு. இப்போயாச்சும் டிராகன் இருக்க நம்புறியான்னு சொல்லல, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு இன்னும் நம்பாமல் பேசிக்கல. இந்த இடத்துல டிராகனோட ஒரு குட்டி மாதிரியா இருக்கும். அந்த குட்டியை இங்கே காட்டுறாங்க. இப்போ தான் அந்த பெருசு சொல்கிறாரு, தம்பி டிராகனை வந்து உன்னால் ஃபுல்லாக அழிக்க முடியாது, அதோட பாடியை வேணால் உன்னால் அழிக்க முடியும், ஆனால் அது சோல் அப்படியே அந்த இடத்துல தான் இருக்கும். அப்படி தான் இந்த ஒரு குட்டி டிராகன் இருக்குது. இது வந்து இன்னுமே அப்படின்னா உயிரோடு இருக்குது அப்படின்னு நிறைய நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த டிராகன்லாம் எப்போ செத்து போகுதுன்னு தெரியல. நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து பார்க்குறேன். பக்கத்தில் வந்து பார்த்தோம்னா டிராகன் கண் வச்சிருச்சு. என்னங்க இது உயிரோட தான் இருக்குது, நீங்கள் செத்துருச்சுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல இப்போ தான் அங்கே இருக்க எல்லாருமே சாக்காக இருப்பாங்க. ஏன்னா டிராகன் எந்திரிச்சு போயினா ரொம்ப கொடூரமாக ஆட்டம் போடாது. அந்த கண்ணாடி உடச்சு வெளியில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இங்கே இருக்க எல்லாருமே சாக்காக இருங்க. அவ்வளோதான்டா இந்த டிராகன் வந்துச்சு நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கிட்டா அந்த டிராகன் எப்படி இப்போ வந்து ரிவ்யூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாருமே அப்படியே ஷாக்கில் இருக்கல. அந்த டிராகன் கண்ணாடி விட்டு அப்படியே இப்போ என்ன திரும்ப மயக்கத்துக்கு போயிருந்துருக்கான். இந்த கண்டெய்னரால் தான் நமக்கு உயிருக்கு காவு வாங்காமல் போச்சு. எப்படி அந்த டிராகன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டுனா ஹீரோக்குள்ளே தான் நிறைய பவர் இருக்குன்னு சொல்லிட்டுனா ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கல. ஹீரோ அப்படியே கண்களையும் இப்போ என்ன அப்படியே அத்தாடி இது என்னடா எங்கேயோ கொண்டு போக போது மட்டும் நல்லா தெரியுதுடா அப்படின்னு நம்ம ஹீரோவும் பண்ணா இந்த இடத்துல ட்ரெயின் வந்து அவனோட ஸ்டேஷனில் இறக்கி வந்துருக்கோம். இப்போ தான் ப்ரொஃபஸரும் விஷயம் சொல்லலாம் இருக்கிறாரு. நம்பி நீ என்ன இதை பார்த்து பயந்துட்டியா, அதெல்லாம் சும்மாப்பா சப்பா மேட்டர்னு சொல்லலை. நம்ம ஹீரோ சொல்கிறேன், ஐயா அந்த கான்ட்ராக்ட்லாம் தெரியாதமாக கையெழுத்து போட்டேன், இப்போ என்னை அனுப்பிவிடுங்கன்னு சொல்லலை. நம்பி நீ கான்ட்ராக்டில் கையெழுத்து போட்ட, இதுக்கப்புறம் நீ அனுப்புகிற மாதிரி இருந்தாலும் உங்கள் மெமரிஸ்லாம் அழிச்சிட்டு தான் அனுப்புவோம். அதுக்கப்புறம் எந்த மெமரிஸ் இல்லாமல் ரோட்லாம் சும்மா சுற்றிக்கிட்டு இருப்பேன்னு சொல்ல என்னடா இங்கேயும் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கானில் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பேன். இப்போ தான் அந்த ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, நீ நினைக்கிற மாதிரி உலகம் சிறுசு கிடையாதுப்பா, உலகத்தில் நீ பார்க்காத விஷயங்கள்லாம் பல இருக்குது. அப்படி தான் இந்த காலேஜ்குள்ளேயும் பல சம்பவங்கள்லாம் நீ பார்க்க போகிற, பார்த்து மறன்றாத, இதுக்கப்புறம் தான் உண்மையான உலகமே இருக்குன்னு சொல்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட தான் உங்களுக்கு சமாதானம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் இதே மாதிரி எல்லா ஒரு அனிமலாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி டேக் கேர், பை கைஸ்.